வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு சூப்பரான எக் சேமியா சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். இதை நீங்க பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் அப்படின்னு எப்போ சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்குங்க. ஒரு கப் சேமியாவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா சேமியா கூட பொடியா நறுக்குன காய்கறிகளையும் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா சேமியாவை மட்டும் பிளெயினா வேக வச்சு எடுத்துருங்க. இது கூட 3 முட்டையை உடைச்சு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா மல்லி இலை, பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தோசைக்கல்ல அடுப்புல வச்சுட்டு நல்லா காய விட்டுருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயை தெளிச்சு விட்டுருங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இப்போ இதுல நம்ம கலந்து வச்சிருக்க முட்டை சேமியா கலவையிலிருந்து கொஞ்சமா எடுத்து நல்லா ரவுண்டா ஆம்லெட் மாதிரி போட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துல ஒரு சைடு நல்லா வெந்துருங்க. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த 1 நிமிஷத்திலேயே இன்னொரு சைடும் நல்லா வெந்துருங்க. இந்த மாதிரி 2 சைடுமே நல்லா வெந்ததும் இதை தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ இந்த தோசைக்கல்ல 2 ஸ்லைஸ் பிரெட்டை டோஸ்ட் பண்ண போறோங்க. தேவையான அளவு நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிருங்க. இப்போ ஒரு ஸ்லைஸ் பிரெட் மேல நம்ம சுட்டு வச்சிருக்க ஆம்லெட்டை வச்சுட்டு இன்னொரு ஸ்லைஸ் பிரெட்டை மேல வச்சிருங்க. இதை அப்படியே எடுத்து சுட சுட பரிமாறினா சூப்பரான எக் சேமியா சாண்ட்விச் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பிரெட்டுக்கு நடுவில் வெங்காயம் கூட வச்சுக்கலாங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா சமைச்சிடலாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.